வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி பியர். இங்கேருந்து நம்ம வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். நாம் நிற்கிற இடத்துலேருந்து வள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த மண்டபத்தையும் பார்க்க முடியுது. முதல்ல நாம் இப்போது சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து விவேகானந்த மண்டபத்திற்கு போகலாம் போட்டு மூலமாக. கடலுக்கு நடுவு வந்து நிறைய பெரிய பெரிய பாறைகளை கொட்டி இந்த வழியை அழகாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து சூரியன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது வெளியே. நிறைய மீன்பிடி போட்டுகளையும் அழகாக பார்க்க முடியுது. அங்கங்கே சின்ன சின்னதாக தெரியுது. சூரியன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உதிச்சுக்கிட்டு வருது. உதிச்சாலும் மேகம் மறைச்சிருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியல. இப்போ டைம் சரியாக 6 மணி. அதனால் விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து அலாரம் ஒலிக்குது. சூரியன் நல்லா உதிச்சிடுச்சு. ஆனால் நம்மளால் சூரியனை கிளியராக பார்க்க முடியல. மேகங்கள் மறைச்சி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடமே. மேகங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பொன்னிறமாக ஜொலிக்குது. பார்க்குறதுக்கு வானம் ஃபுல்லாக அப்படியே தங்க நிறத்தில் இருக்குது. கண்ணு ரொம்ப கூசுது, அந்த அளவுக்கு இருக்குது. சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்க. இது பார்க்குறதுக்கு தங்க நிறம்னு சொல்கிறத விட தேன் கலரில் இருக்குது. அவ்வளோ ஒரு பிரைட்னஸ், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடமே. மற்ற இடங்களில் சூரிய உதயம் பார்க்குறத விட இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா சுற்றி கடல் இருக்கும் 3 பக்கங்களிலும். கன்னியாகுமரியில் சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறைவையும் பார்க்கலாம். இந்த சூரியன் உதிக்கத்தை வந்து நிறைய பேர் இங்கேருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் நம்மளும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். சூரியனை நல்லா ஜூம் பண்ணாலும் மேகங்கள் தான் நல்லா தெரியுது. சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குங்க. இந்த கன்னியாகுமரி பியர்லேருந்து பார்க்கும்போது சூரியனை நோக்கி ஒரு பாதை போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் சூரிய உதயத்தை. அந்த இடத்துலேருந்து இங்கே நடந்து வர முடியாதவங்க அங்கேருந்து சூரிய உதயத்தை அழகாக பார்க்குறாங்க. செம்ம கூட்டம், எங்கே பார்த்தாலும் மனுஷ தலையாக தான் தெரியுது. அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இப்போ நல்லா சூரியன் வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ நல்லா கிளியராக தெரியுது இப்போ சன்னு. ஆனால் நம்ம கேமரா தான் ரொம்ப இருட்டாக இருக்குது. சூரியனோட பிரகாசம் நம்ம மூஞ்சில் போடும்போது நம்ம மூஞ்சியும் கலர் மாறுது அப்படியே. இங்கேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே இடத்த சுற்றி பார்க்கலாம். பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக பில்டிங்ஸாக இருக்குது, சர்ச்செலாம் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடமே. இந்த இடம் வந்து மீன்பிடி துறைமுகம் மாதிரி மீன் படகுகள்லாம் வந்து நிற்கிற இடம் இந்த இடம். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நாகர்கோவில் மலைகள் தெரியுது. எங்கே பார்த்தாலும் கோவில்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த இடங்கள்லாம். தூரத்தில் தெரியுது நாகர்கோவில் மலைகள். மாதா சர்ச்சு ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. லைட் ஹவுஸ்லாம் தெரியுது அவ்வளோ அழகாக. ஒரு 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக அந்த இடமே பிரைட் ஆகிடுச்சு சூரியன் உதிச்சு. இந்த வியூ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது அப்படியே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ராமேஸ்வரம் அந்த செட்டப் மாதிரி இருக்குது. 2 பக்கம் கடல் நடுவில் வழி. இந்த இடத்துல எவ்வளோ மீன்பிடி போட்டுகள் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்படியே நம்ம இன்னொரு சைடு பார்த்தோன்னா பீச்சில் தாராளமாக குளிக்கலாம். அது மாதிரி இடம் இருக்குங்க. இந்த கடல் அலைகள் வந்து நம்ம காலை அழகாக தொட்டுட்டு போகும்போது அவ்வளோ ஐஸாக இருக்குது தண்ணிலாம். இந்த இடத்துல வந்து மணல்லாம் வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி கிழிஞ்சல்கள் நிறைய கிடக்கிறதுனால நம்ம பார்த்து நடந்து போகிறது ரொம்பவே நல்லது. இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குது. விவேகானந்தர் மண்டபம், வள்ளுவர் சிலை மற்றும் கடல் அப்படி இந்த இடத்துல நடந்து போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம இந்த இடத்துல நின்று பார்க்கலாம். நாம் கொஞ்ச நேரம் இங்கே நின்று பார்த்தா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ தான் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறது கன்னியாகுமரி பியர். இந்த போட்டில் தான் நம்ம அடுத்து வள்ளுவர் சிலைக்கு போக போகிறோம்.